இன்று தமிழக வரலாற்றில் பொன்னான நாள், புரட்சிகரமான நாள், மாற்றத்துக்கான நாள், மறுமலர்ச்சிக்கான நாள், புதிய காலம் துவக்கம், புது வசந்தம் என்று பல வார்த்தைகளை இந்த நாளை குறிப்பிடலாம். ஏனென்றால் அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் இன்று முதல்வராக பதவியேற்கிறார். வாக்களித்த தமிழ் மக்களுக்கும் விஜய் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தூண்டிய குட்டி செல்வங்களுக்கும் நன்றி, வணக்கம். விஜய் அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள். ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லது மூத்த அதிகாரிகள் வேறுகளை பேச்சை கேட்டே என்றால் நீங்கள் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வித்தியாசமில்லாத ஆட்சியாக அமைந்துவிடும். ஐஏஎஸ் அதிகாரிகளும் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்க வேண்டாம். அவர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கலாம். உங்கள் மூளையில் உதைக்கிற அனைத்து நல்ல சிந்தனைகளுக்கும் நீங்கள் உடனே வடிவம் கொடுங்கள். உங்கள் வடிவத்திற்கு கண்டிப்பாக அதிகாரிகள் தடை போடுவார்கள், முட்டுக்கட்டை போடுவார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது கடவுளுக்கு ஒப்பானவர் ஐயா காமராஜர் அவர்கள், முன்னாள் முதல்வர். அவர் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு ஏன் வரவில்லை என்றால் மதிய உணவு அவர்களுக்கு கிடைப்பதில்லை, அதனால் வருவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, வறுமையின் காரணமாக. அப்போ உணவு கொடுத்தா குழந்தைய படிக்க வருவார்கள் என்று மதிய உணவு கொடுப்போம் என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ இருந்த ஐஏஎஸ் அதிகாரியா அல்லது உயர் அதிகாரியான்னு தெரியாது. அப்போ இருந்த ஒரு அதிகாரி, சாத்தியமில்லை, செலவு கூடும், அதனால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஐயா காமராஜர் அவர்கள் அதை கேட்கவில்லை. அதாவது முடியாது என்று சொல்வதற்கு நீ இல்லை, முடியும் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழகம் முழுவதும் அது செயல்படுத்தி இன்று வரையிலும் அது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு உதாரணம் போதும். அதிகாரி என்பவர் பொதுமக்களுக்கு இடையூறானவர், நல்ல திட்டங்களுக்கு இடையூறானவர்கள். அவர்கள் எப்போதுமே மக்களுக்கு எதிரானவர்கள். அவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் ஆட்சி நடத்தக்கூடாது. உங்கள் மூளையில் உதிக்கின்ற திட்டத்தை செயல்படுத்துங்கள். அவர்கள்ட்ட ஆலோசனை மட்டும் கேளுங்க, இதை செய்யுங்க என்று உத்தரவு போடுங்க. அதை விடுத்து அவர்கள் பேச்சை கேட்ட என்றால் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வித்தியாசமில்லாத ஆட்சியாக நமது ஆட்சி தாவேக ஆட்சி அமைந்துவிடும் என்பதை ஒரு எச்சரிக்கையுடன் சொல்கிறேன். நன்றி.